ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டாவில் இருக்கும். இந்த நைட்டில் வந்து பெட்டாவில் உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ வாங்க அப்படியே போகலாம். முன்னுக்குள்ளே கடையில் போய்ட்டு ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு லேட்டாகி போய்ட்டு பஸ் ஏறலாம் அப்படின்னு ஐடியா ஒன்று இருக்குது. அப்போ டெலிஃபோன் ட்ரெயின் ஒன்று எடுக்கலாம். விடியறது இருக்கிற ஐடியா இருக்குது. ஆனால் பார்ப்போம், ட்ரெயின் வந்து ஸ்கெட்யூல் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரெயின் கிடச்சா விடிய இருந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன். அப்படி இல்லாடி போனால் பஸ்ஸில் போயிடுவேன். ஸோ உங்களுக்கு நைட்டில் பஸ் ஸ்டாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டுக்கோங்க. நான் இது மாதிரி மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரவு 12 மணி டைம் பார்த்தீங்கன்னா பெட்டாவில் தான் இருக்கும். இப்போ இப்படி இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு அப்படியே அவங்க நான் வந்து பஸ் ஸ்டாண்டை கூட்டு போயிருக்காரு. இந்த 12 மணி பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ சைலண்டாக எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ வாங்க போகலாம். சரி, யாராவது இல்லை 1000 ரூபா போமா. ஓகே மக்களே, ஸோ ட்ரிங்கை குடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து போகிறோம். அப்படியே உங்களை கூப்பிட்டு போய் காட்ட போகிறேன் நைட்டில் எப்படி வந்து நம்மளோட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்றத அப்படி போய் பார்ப்போம். ஓகே வாங்க அப்படியே போகலாம். அடுத்து இந்த நான் வெளியேறது இருந்தேன்னா உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து இருட்டில் எப்படி இருந்ததுக்கு வெளியே எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நைட்டில் அவங்க சைடு ஃபுல்லாகவே மூடி, இந்த கடை கொஞ்சம் மட்டும் தான் திறந்துருக்கு. நான் உங்களுக்கு காலையில் காட்டுறேன் அந்த கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்கள், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:46. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பஸ் எடுக்க போகிறோம். ட்ரெயின் ஸ்கெட்யூல் செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி 18ஆம் தேதிக்கு இன்னும் ஒன்று கூட காட்டுறதில்ல, கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பெட்டா ஸ்டாண்டுக்கு போயிட்டு அன்றைக்கி வந்து பஸ்ஸும் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டாண்டுக்கு போயிட்டு பார்ப்போம் ஸ்டாண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் நம்ம பஸ் எடுத்தோம்னா வெளியே இருந்தே நம்ம போயிடலாம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். போமா தண்ணி பதம் எடுத்து இப்போ நம்ம எங்கிட்டு போகிறோம்? நீங்கள் அப்படியே அங்கிட்டு க்ராஸ் பண்ணுவோம். இந்த வெள்ளை கோட்டில் அப்படியே மாறும். போங்க 2 பேரும். பாஸ்தியா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இதில் பஸ் இல்லை, பதுல், அப்புறம் ரத்னபுரம்,
கேண்டியும் கண்டி பஸ் இருக்குது. வேறு அப்படி அங்கிட்டு பாப்பா, அங்கிட்டு இது இருக்குண்டு. அங்கிட்டு என்னடா கால் வெளி மடை ஒன்று இருக்கு. இன்னும் நம்ம பஸ் கிடைக்கல மக்களே. நம்ம வந்து மாத்தலை பார்க்கணும். அப்படி இல்லாட்டி போனால் கேண்டி பார்க்கணும். அப்படி இல்லாட்டி தம்பூல். தம்பி குருநாயகல்ல இல்லைங்க நீ ஒன்று கூட. ஏசி ஒன்று இருக்குங்கடா அனுராதபுரம். அதில் போவான். ஏசி ஒன்று மக்கள் அனுராதபுரம். நம்ம வந்து நார்மலில் தான் போகணும். அதுக்கு வந்து விலை கூட போகும். இங்கே ஒன்று இருக்கு அனுராதபுரம். அனுராதபுரம் குளம். எந்தக்கியான் දඹුල්ල ඩීල් යන්න මම ඔහොම ගිහලා කොහාලා ගෙදර ගිහලා නිදාගන්න පිස්සුව නිදාගන්න නේද ශ්‍රීකුණාවලේ කාන්තලේ අබුරුනේ දඹුල්ල කුරුණෑල කොළඹ මල්ලි ட்ரிங்கோ එකක් තියෙනවා ட்ரிங்கோ ඉඳරක දඹුල්ල කුරුණෑල කොළඹ ஓகே மக்களே, நம்மளோட பஸ் வந்துருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போகிறதுக்கு. நம்ம அப்படியே அங்கிட்டு கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வரோம். வாரம் எப்படி இருக்குன்னு நைட்டில் தின்னதெல்லாம் அந்தந்த இடத்துல போட்டு வச்சுருக்கானா. இருக்குது மன்னார், இருக்குது தலை மன்னார், அதுவும் சரி, அதுலேயும் போயிடலாம். புத்தளமான மடுவு
ஆபத்து. Excuse me. ஓகே மக்களே, இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1:10. ஸோ இன்னொருக்கு வந்து அனுராபுரம் பஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் தான் நான் போக போகிறேன். உங்களை நான் வந்து தம்பூரியில் வச்சு அடித்து சந்திக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க போயிட்டு பஸ் ஏறலாம். போவா நாங்கள் பஸ்ஸுக்கு. ஓகே மக்களே, ஸோ இது ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. நான் வந்து இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறது.
ஸோ இன்னொரு 2 ஹவரில் மாதிரி நான் போய்ட்டு எங்கள் லொக்கேஷனை ரீச் பண்ணிவிடுவேன். அதுக்கு பிறகு இறங்கி நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஸோ இன்னொரு 2 or 3 டேஸில் மறு ஒரு புதிய வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டுக்கோங்க. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே.